வணக்கம். இந்த புலமை பரிசு பரீட்சை 2026, 27 ஆகிய வருடங்களில் செய்ய உள்ள மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வகுப்புகள்ல நான் கடந்த 2025 அதற்கு முந்தைய காலத்தில் நடந்த அரச பரீட்சை வினாக்களுக்கும் இலக்குப்படுத்தி விடை காணும் விளக்கங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இதனுடைய பயன் உங்களுக்கு பரீட்சை நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் தான் கூட பயனாக இருக்கும். ஆனால் இப்பொழுதே நீங்கள் அவற்றை பார்வையிட்டு கற்று தெளிவு பெறுவது சிறப்பாக இருக்கும். அதில் தெளிவு பெறுவது உங்களை பொறுத்தது. ஆயினும் இந்த வினாக்கள் என்னென்றால் கடின வினாக்கள் என்று பலராலும் விமர்சனப்படுத்தப்படுகின்றது. உண்மைதான், கடினம்தான். ஆனால் அதை இலகுவாக்க முடியும் தானே. அது எப்படி இலகுவாக்குவது? அந்த பந்தியாக கடின சொற்களை பயன்படுத்துகிற இலகு சொற்களை பயன்படுத்தி விடயத்தை பந்தியை பிரித்து வாக்கியமாக புரிந்து அந்த விடயங்களில் எது முதலில் கையாளப்பட வேண்டும், எது பிற்பாடு கையாளப்பட வேண்டும் என்ற தந்திரம் உங்களுக்கு புரிந்து கொண்டால் இந்த வினாக்கள் மிக இலகுவானதாக இருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இவ்வாறு புரிந்து கொள்ற பட்சத்துல எதிர்வரும் பரீட்சைகள்ல எதிர்வரும் வினாக்கள்ல நீங்கள் அந்த இலகுத்தன்மையை பயன்படுத்தி வினாக்களுக்கு விடையளித்து சிறந்த பெறுபவர்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இப்ப 2025ஆம் ஆண்டிலே நடைபெற்ற அரச பரீட்சை வினா ஒன்றையும் அதே பாணியிலே அமைந்த இலகுபடுத்தப்பட்ட என்னுடைய வினா ஒன்றையும் கீழே தந்திருக்கிறேன். என்னுடைய வினாவுக்கு நீங்க விடைகளை கமெண்ட்ஸோடாக அனுப்பலாம். அரச பரீட்சைக்கான விடைகளை நீங்களே பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். இந்த இடத்துல பெற்றோர்கிட்ட நான் ஒரு அன்பு கோரிக்கை விடுக்க வேணும். சிலவள பிள்ளைகளுக்கு இந்த வினாக்களை வாசித்து புரிந்து கொள்வது கடினமாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோர் தான் இந்த வினாக்களை கேட்டு விளங்கி வாசித்து பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தி அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். இது எனது அன்பான கோரிக்கை. காரணம் என்னென்றால் ஆசிரியர் கற்பிப்பது சிலவேளை அவர்களுக்கு கடின போக்கு போல இருக்கலாம். ஆனா மாணவர் அக்கறையோட பெற்றோர் சொல்லித்தாரது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு அதிக அன்புள்ளவர்கள், அவர்கள் சொல்லித்தாரது அந்த மாணவர்கள் பிள்ளைகள் பெற்றோரிடம் மாணவராக இருப்பதை விட பெற்றோரிடம் இருந்து கேட்டு அறிந்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய அனுபவ கருத்து. என்ற கடந்த காலங்கள்ல பெற்ற மாணவர்கள்ல இவர்கள் நிறைந்த புள்ளி பெற்றார்கள் என்றால் பெற்றோர் கவனித்த பிள்ளைகள். பெற்றோர் கவனிக்காத இடத்துல எந்த ஒரு பிள்ளையும் முன்னேற முடியாது. அதாவது ஒரு பிள்ளைக்கு தாய்மொழி அவசியம். தாய்மொழி உள்ள பிள்ளைதான் இதர மொழிகள்ல உள்ளதையும் கற்று தேறி உயர்ந்த நிலையிலே அடைய முடியும். அதே போல ஒரு பிள்ளைக்கு தாய் கற்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஏனென்றால் தாய் தான் தன் பாலை ஊற்றி அந்த பிள்ளையை வளர்த்தவன், தன் கத்தத்த பாலை ஊற்றினவன். அதே மாதிரி தாய் இதை வாசித்து விளங்கி கற்பிப்பாளாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு என நான் கூறிக்கொண்டு வினாக்கள் நுழைகின்றேன். இப்பொழுது 2027ஆம் ஆண்டிலே நடைபெற்ற 13வது வினா. முரளி பேருந்தில் ஏறுவதற்கு 25 நிமிடங்கள் முன்னதாக ரேவதி ஏறினால் சங்கரி வரும் 2 நிமிடங்கள் பேருந்து தரித்திருந்தது. சங்கரி ஏறி 5 நிமிடங்கள் பின்னரே முரளி ஏறினார். ரேவதி முற்பகல் 7 மணிக்கு ஏறினார். சங்கரியின் தரிப்பிடத்துக்கு பேருந்து வந்த நேரம் யாது? அப்ப இங்க சங்கரி, ரேவதி, முரளி என்பவர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு ஆளுக்கு முன்னுக்கு ஒரு ஆள், ஒரு ஆளுக்கு பின்னுக்கு ஒரு ஆள். மற்ற சங்கரியின் தரிப்பிடத்தில் வந்து பேருந்து சிறிது நேரம் தாமதித்து நின்றிருக்கு என்ற தகவல் நன்கு இறுதியாக கேட்கப்படுகின்றது. சங்கரியின் தரிப்பிடத்துக்கு பேருந்து வந்த நேரம் யாது என்பதை அப்புறம் இதில் பார்க்கணும். முதல்ல இதில் எந்த தகவலை முதலாவதாக கையாள வேண்டும்? முரளி பேருந்து ஏறுவதற்கு 15 நிமிடம் ரேவதி ஏறினார் ஒரு தகவல். ஆனால் அதை விட வேறு தகவல் இருக்கிறார்கள். சங்கரி வருவதை 2 நிமிடம் காத்துதான் இருந்தது. சங்கரி ஏறி 5 நிமிடங்கள் பின்னரே முரளி ஏறினார். அப்ப சங்கரி ஏறுவதற்கு முரளி 5 நிமிடம். ரேவதி முற்பகல் 7 மணிக்கு ஏறினாள் என்ற முதல் தகவல் எங்களுக்கு இது முக்கியம். ரேவதி 7 மணிக்கு ஏறி இருக்கிறாள். முரளி பேருந்தில் ஏறுவதற்கு 25 நிமிடங்கள்
நிமிடங்கள் முன்னதாக ரேவதி ஏறி இருக்கிறாள். அப்ப முரளி ஏறினது 7 மணி 25 நிமிடம் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. முரளி பேருந்தில் ஏறுவதற்கு 25 நிமிடங்கள் முன்னதாக ரேவதி ஏறிவிட்டார். அவர் 7 மணிக்கு ஏறி இருக்கிறார். இங்க 7 மணிக்கு சொல்லப்பட்டிருக்கு. முற்பகல் 7 மணிக்கு ரேவதி ஏறி இருக்கிறார். அப்ப அதுக்கு 25 நிமிடம் பிறகு 7:25க்கு முரளி ஏறி இருக்கின்றான். அடுத்து சொல்லப்படுது சங்கரி ஏறி 5 நிமிடங்களின் பின்னரே முரளி ஏறினார். அப்ப சங்கரி ஏறினது 7:20 என்பது எங்களுக்கு பலனாகிறது. 7:25ல 5 நிமிடத்தை கழித்தால் 7:20. இப்ப நாங்க ஒவ்வொரு தகவலாக முதலாவதாக இந்த தகவலை பார்ப்போம், இரண்டாவது இந்த தகவலை பார்ப்போம், மூன்றாவது இப்ப இந்த தகவலை பார்ப்போம். இப்ப 5 தகவல் தான் இருக்கு. 5வது கேள்வி. அடுத்த தகவல் சங்கரி என்பதை 2 நிமிடம் பேருந்து தரித்து நின்றது. அப்போ 7:20 கைப்படத்திலே அது 7:18க்கு பங்கு அடைந்திருக்கு. 2 நிமிடம் தரித்து நிற்குது. அப்ப இப்ப கேள்வி பந்தடைந்தது சங்கரி தரிப்பிடத்தில் பேருந்து வந்த நேரம் யாது என்பது கேள்வி. 7:18 என்ற முதலாவது விடையே பொருத்தமானது. அன்பு பெற்றோர்களே, இந்த பரீட்சை வினா கடினமானதான். ஆனால் இறுக்கத்தை அவிழ்த்தால் இலகுவானது. இப்படியாக பந்திய வாக்கியங்களாக பிள்ளைகளுக்கு ஊட்டி பாருங்கோ, நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இனி நான் என்னுடைய இந்த வினா சார்பான இலக்கு வினாவை தருகின்றேன். அப்பா சம்பளம் செய்வதற்கு 10 நிமிடங்கள் முன்னதாக அம்மா இடியப்பம் வைத்து விட்டார். அப்பா சம்பளம் செய்கிறார், அதுக்கு 10 நிமிடம் முன்னுக்கு அம்மா இடியப்பம் அவித்து விட்டால், தம்பி இடியப்பம் உண்பதற்கு 5 நிமிடங்கள் முன்னதாக அப்பா சம்பல் செய்து விட்டார். அப்ப தம்பி இடியப்பம் சாப்பிடுறதுக்கு 5 நிமிடத்துக்கு முன்னாடி அப்பா சம்பல் செய்து விட்டார். தம்பி முற்பகல் 7:15க்கு இடியப்பம் உண்டார். எனவே அம்மா இடியப்பம் அவித்த நேரம் 7:05 முற்பகல் 7 என்ற இரு விடைகள் இருக்கின்றது. எந்த விடை சரியானது என ஊகித்து நீங்க பொமன் சூடாக அனுப்புங்கோ. ஆனா 1 மாத காலத்துக்கு தான் அந்த பொமன் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கிறார். அது நிச்சயமாக அப்லோட் ஆகி, அதாவது பதிவேற்றம் செய்து 1 மாத காலத்துக்குள்ள, அதுக்கு பிறகு வாரதையெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. அப்படியாக 100 கொமெண்ட்ஸ், அதாவது 100 வினாக்களுக்கு விடை ஒழுங்காக அளிக்கிற பிள்ளைக்கு நிச்சயமாக பரிசு வழங்க இருக்கிறார். நன்று. அடுத்த காணொலியில் சந்தி.